ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருப்பாகம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த திருப்பாகம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பிரசாதமாக கிடைக்கும். சஷ்டி விரதத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இந்த திருப்பாகம் ரெசிபியை செய்வாங்க. இந்த திருப்பாகம் ரெசிபி ஒரு தனித்துவமான யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த திருப்பாகம் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பை மற்ற பொருட்களை அளந்து எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவை கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடலை மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கடலை மாவோட அந்த கலர் மாறாமல் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கடலை மாவோட அந்த கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறிடும். இந்த கடலை மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே அந்த கரெக்டான அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கடலை மாவு கடாயில் ஒட்டாமல் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம சல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். சல்லடையில் சலித்தது போக இந்த மேலே இருக்கிற குருணையை நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் கொடுத்துட்டு அடிச்சிட்டோம்னா நல்லா நைஸாக பவுடர் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு கடலை மாவுக்கு 1.5 கப் அளவு பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் இந்த கடலை மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பாலில் இது மதிக்க நல்லா கரைச்சி எடுத்துட்டு மீதம் நமக்கு பால் தேவை அப்படின்னா அது நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். கடலை மாவை இது மதிக்க நல்லா கரைச்சி எடுத்த பிறகு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இதை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே செய்யுங்க. இது ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். இது மாதிரிக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி லேசாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த கடலை மாவு ஃபஸ்ட்டு நம்ம பால்லையே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா திக்கானதும் இதில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு கடலை மாவுக்கு 1 கப் அளவு சர்க்கரைன்றது கரெக்டான அளவாக இருக்கும். சர்க்கரையை சேர்த்து நம்ம கிளற ஆரம்பித்ததும் இலக்கம் கொடுக்க ஆரம்பித்து நல்லா லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த திருப்பாகம் ரெசிபியை ரொம்ப குயிக்காக கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நல்லா இலக்கம் கொடுத்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு மிக்சியில் கொடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி பல்ஸ் மோடில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த முந்திரி பவுடரையும் இதில் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியில் ஹைலைட்டே இந்த முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான். லாஸ்ட்டாக நம்ம முந்திரியை சேர்க்குறப்ப அந்த அளவு டேஸ்ட் இருக்காது, ஆனால் அதை நம்ம பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மைசூர் பாக் செய்கிறப்ப நெய் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட்டில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அது மாதிரிக்க லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இது மாதிரிக்க நல்லா கலந்து விடணும். நெய் நல்லா அப்சர்வ் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரிக்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய்யை மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடணும். 1 கப் அளவு கடலை மாவு எடுத்தால் நமக்கு 1/2 கப் அளவு வரைக்கும் நெய் தேவைப்படும். ஒவ்வொரு தடவை நெய் சேர்க்குறப்பவும் இது மாதிரிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி நெய்யை நல்லா கடலை மாவு அப்சர்வ் பண்ணுற வரையும் இது மாதிரிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது மாதிரிக்க நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். மைசூர் பாக் செய்கிறப்ப நம்ம எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இதில் அப்படி சேர்க்க வேணாம். நம்ம நெய்யை சூடு பண்ணிவிட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சேர்க்குறப்ப உங்களுக்கு ஹார்டாக மாற ஆரம்பிச்சிடும். நெய்யை சூடு பண்ணாமல் இது மாதிரி சேர்க்குறப்ப தான் நமக்கு அந்த அல்வா பதத்துக்கு திரண்டு வரும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் இது மாதிரிக்கு நல்லா ஒன்றா திரண்டு வரப்போ சுக்கு ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஏலக்காயை தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். கடலை மாவில் நம்ம எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பூந்தி லட்டு, மைசூர் பாக் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் திகட்ட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் ஒரு யூனிக்கான ரெசிபி தான் இந்த திருப்பாகம் ரெசிபி. இது முருக பெருமானுக்கு நம்ம பிரசாதமாக நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சத்தான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.